வெல்கம் டு அபிஸ் கிளாஸ் ரூம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்எம்எம்எஸ் மாணவர்களுக்கான மேட் பகுதியில் மாடல் டெஸ்ட் 1 பார்ட் 2 ஃபர்ஸ்ட் 25 கொஸ்டின் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன், அதை பார்க்கலாம். இப்போது இந்த வீடியோவில் 26 to 49 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் டீட்டெயில்டாக பார்ப்போம். 26th ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது என்ன இது அப்படின்னா, தவறான எண்ணை கண்டுபிடி அப்படிங்கிறது தான் கொஸ்டின். தவறான எண் எதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 8, 15, 19, செகண்ட் ஆப்ஷன் 6, 8, 10, தேர்ட் ஆப்ஷன் 5, 12, 13, ஃபோர்த் ஆப்ஷன் 3, 4, 5. இப்போ இந்த மூணுமே 6, 8, 10, 5, 12, 13, 3, 4, 5 இந்த மூன்றுமே என்ன அப்படின்னா பித்தாகரஸினுடைய மூன்றன் தொகுதிகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, பித்தாகரஸ் தேற்றத்தை நிறைவேற்றும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 காட்டுறேன். 6 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர் எவ்வளவு? 36 பிளஸ் 64, 36 பிளஸ் 64, 100. 100ங்கிறத எப்படி எழுதலாம்? 10 ஸ்கொயர்னு எழுதலாம். இது பித்தாகரஸ் தேற்றத்தை நிறைவேற்றுது. இதுல இருக்கிற பெரிய நம்பர் எது அப்படின்னா, அதுதான் கர்ணம் ஸ்கொயர். அது அதை எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா, மற்ற இரண்டு பக்கங்களினுடைய வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படிங்கிறத பித்தாகரஸ் தேற்றம் அதை நிறைவேற்றுது. அது மற்ற ரெண்டையும் செக் பண்ணிக்கலாம். நீ இந்த 5, 12, 13, 3, 4, 5 அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இப்போ 8, 15, 19 அப்படின்னு செக் பண்ணா அது பித்தாகரஸினுடைய மூன்றாம் தொகுதி அல்ல. அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர், அதுதான் தவறானது. அடுத்தது 27. இதுல தவறானது எது அப்படின்னு கேக்குறாங்க. இதுல பார்த்தாலே தெரியும். 1, 3, 9, 1, 1, 7, 1, 3, 8, 1, 1, 2, 1, 3, 7, 9, 1, 1, 3, 6, 7, 8 இப்படி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஜஸ்ட் பார்த்தாலே உனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, 13, 7, 91, 13, 6, 78, 13, 9, 117 தெரியுது இல்லையா? 13, 8 அப்படிங்கும்போது 104 தானே வரணும். இங்க 112 கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டாவது ஆப்ஷன் தான் தவறான எண். நெக்ஸ்ட் 28வது கொஸ்டின். 28வது கொஸ்டின் சிம்பிளானது தான். ஏன்னா 2, 5 அப்படின்னு கொடுத்துட்டு 7க்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சப்போஸ் 5ங்கிறது 2 ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படின்னு கூட எழுதலாம். ஆனா 7 ஸ்கொயர் பிளஸ் 1 50 அப்படிங்கிறது ஆப்ஷன்ல இல்ல. அப்ப 2ஓட 3 கூட்டியிருக்காங்க 5. அப்ப 7ஓட 3 கூட்டின 10. அது செகண்ட் ஆப்ஷன். அடுத்தது 29வது கொஸ்டின். 120, 210 அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. அப்ப 504 அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்க என்ன இருந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, 120 அப்படிங்கறது எப்படி எழுதலாம்? 4 × 5 × 6, 4, 5, 20, 26, 120. இது 210 30, 5, 30 × 7, 5 பெருக்கல் 6 பெருக்கல் 7ன்னு எழுதலாம். இப்போ 504ங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, 7 × 8 × 9 பெருக்கி பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும் 504ன்னு ஆன்சர் வரும். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும்? இந்த டேஷ்ல இந்த இதுதான் 2 காமனா இருக்கு. அப்போ 7, 8 காமனா இருக்கிற மாதிரி அதுக்கு முன்னால் இருக்கிற நம்பர் வரும். 6 × 7 × 8 அந்த 3 நம்பரையும் பெருக்குனா உனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 336. இது மூணாவது ஆப்ஷன். ஓகே. அடுத்தது 29 முடிச்சிட்டோம். 30. பின்வரும் 5 வார்த்தைகளை ஆங்கில அகராதியில் உள்ளபடி வரிசைப்படுத்தினால் இரண்டாவதாக இடம்பெறுவது எது அப்படின்னு கொடுத்துட்டு இது கொடுத்துருக்காங்க. SETAI, SEYA, SATYEA, SATI இது satisfy, இது சட்ரிஷ்டா அப்படின்னு சொல்லிட்டு 4 இது கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல பார்த்தீங்கன்னா இந்த 3 வார்த்தைகளுக்குமே ஃபர்ஸ்ட் 3 எழுத்துகளுமே ஒரே மாதிரியா வருது. SATன்னு வருது. இதுல மட்டும் SETன்னு வருது. இது 4வதா இருக்கும். இப்போ இது 3ல எது ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது IRYன்னு பார்க்கணும். இதுல எது ஃபர்ஸ்ட் வரும்? I தான் ஃபர்ஸ்ட் வரும். IR கம்பேர் பண்ணா I தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப இது 1, இது 2, இது Y அப்படிங்கறனால இது 3, 4. என்ன கேக்குறாங்க? இரண்டாவதாகன்னு கேக்குறாங்க. இரண்டாவதாக எது வருது? 4வது ஆப்ஷன் சட்ரிஷ்டா அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்தது 31வது கொஸ்டின். பின்வரும் வார்த்தைகளில் ஆங்கில அகராதியில் 4வதாக வருவது எது அப்படின்னு கேக்குறாங்க.
இது சாலிட்டர், சாலிலோக்கி, அடுத்தது சாலிட்டரி, சாலிட்யூட் அப்படின்னு வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இதுல 5 எழுத்துக்களுமே காமனா இருக்கு. இந்த 3லயும் இதுல மட்டும்தான் லாஸ்ட்ல எல் இருக்கு. அப்போ இதுதான் ஃபர்ஸ்டா வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது 2லயுமே ஏ வந்துடுச்சு. இப்போ இது 2ஐயும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஐயையும் ஆரையும் கம்பேர் பண்ணணும். அப்போ ஐ தான் ஃபர்ஸ்ட் வரும், அதனால இது செகண்ட், அடுத்தது இது தேர்ட், அப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இது லாஸ்ட் ஒன். சரியா? இதுல என்ன கேக்குறாங்கன்னா 31வது கொஸ்டின்ல 4வதாக எது வரும்னு கேக்குறாங்க. 4வது ஆப்ஷன் தான் சாலிட்யூட் அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்தது 32வது கொஸ்டின். பின்வரும் வார்த்தைகளை ஆங்கில அகராதியில் உள்ளபடி வரிசைப்படுத்தினால் சரியான வரிசையை மாற்று விடைகளிலிருந்து தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாரஸ்ட், ஃபைட், ஃபிங்கர், ஃபெஸ்டிவல். எல்லாமே எஃப்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கு. அப்ப செகண்ட் தான் பார்த்துட்டு இருக்கணும். ஐ தான் 2லயும் இருக்கு. இப்ப இ ஃபர்ஸ்ட், ஈல இருக்கு இல்லையா, அதனால இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். இப்ப இது 2ஐயும் கம்பேர் பண்ணும்போது ஐ செகண்ட் லெட்டரா இருக்கனால தேர்ட் லெட்டர் கம்பேர் பண்ணுவோம். ஜியும் என்னையும் கம்பேர் பண்ணும்போது ஜி தான் ஃபர்ஸ்ட் வரும், அதனால செகண்ட் ஆர்டர்ல வர்றது. ஆர்டர்ல இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், அது தேர்டு, அது லாஸ்ட் ஒன் வரும். அப்ப என்ன ஆர்டர்ல இருக்கு? 4, 2, 3, 1. அப்போ தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு. தேர்ட் ஆப்ஷன் அதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது 33வது கொஸ்டின். கீழ்கண்ட வார்த்தையில் உள்ள எழுத்துக்களில் இருந்து உருவாக்கப்படாத வார்த்தையை மாற்று விடைகளிலிருந்து தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. உருவாக்கப்படாத வார்த்தை அப்படின்னா எந்த வார்த்தை கொடுத்திருக்காங்க? கான்வர்சேஷன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. உருவாக்கப்படாத வார்த்தைன்னா கண்டுபிடிக்கிறது ஈஸி. இப்ப 4 ஆப்ஷன்லயுமே எந்த லெட்டர் இதுல இல்லாத லெட்டர்ல இருக்கோ அதுதான் உருவாக்கப்படாத வார்த்தை. அப்ப SAT இருக்கு, ரேஷன் ஃபுல்லாவே இருக்கு, கண்டெயின் அப்படிங்கறதும் இருக்கு, CON TAIN அப்படிங்கிறது. இதுதான் 2 ஈ இருக்கு, ஆனா இதுல ஒரு ஈ தான் இருக்கு. அப்போ இதுதான் உருவாக்கப்படாத வார்த்தை, உருவாக்க முடியாத வார்த்தை. அடுத்தது அதே மாதிரி 34வது கொஸ்டின்ல கீழ்கண்ட வார்த்தையில் உள்ள எழுத்துக்களில் இருந்து உருவாக்கப்பட்ட வார்த்தையை அப்படிங்கும்போது எல்லா லெட்டர்ஸும் இருக்கிற மாதிரி பார்க்கணும். இப்போ கொடுத்திருக்கிற ஒரு வேர்ட் கொடுத்திருக்காங்க, சம்னாம்புலிசம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து 4 வேர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேயா? இப்போ இதுல இருக்கிற எல்லா லெட்டர்ஸுமே இதுல இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் இ இல்ல, இதுல 2 ஏ இருக்கு, இதுவும் உருவாக்கப்பட முடியாது. SOUL சோல் அப்படிங்கறத இங்க 4 எழுத்துக்களுமே இதுல இருக்கு. அதனால இந்த வார்த்தையை தான் உருவாக்கப்பட்ட வார்த்தையாக நம்ம கொடுக்க முடியும். ஆன்சர் இஸ் தேர்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் 35வது கொஸ்டின். இதுல கீழ்கண்ட சமன்பாட்டில் எந்த ஒரு குறிகளை மாற்றியமைத்தான் கொடுத்திருக்காங்க, அப்படி கிடையாது. அதுக்குரிய ஆன்சர் மட்டும் என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகே, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிறது பிளஸ் குறிக்கும், ஒய்ங்கிறது மைனஸ், இசட்ங்கிறது டிவைட் வகுத்தல், பிங்கிறது பெருக்கல் எனில் அப்படின்னு சொல்லிட்டு 7p3 y6 x5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படியே எழுதிட்டு அதுக்குரிய குறிகளை போட்டுக்கணும். பிங்கிறது பெருக்கல், ஒய்ங்கிறது மைனஸ், இது பெருக்கல், எக்ஸுங்கிறது கூட்டல் அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். இப்போ பிராக்கெட்ல இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? போர்ட் மாஸ் ரூல் படி பிராக்கெட்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். 21 -5 +5 அப்படிங்கும்போது இது ரெண்டும் பண்ணும்போது -1 கிடைக்குமா? -6 +5ங்கும்போது கழிக்கணும், பெரிய நம்பர்னுடைய குறியை போடணும். இப்போ -1 20 4வது ஆப்ஷன். அடுத்தது 36. 2 என்பதை 4 எனவும் 3 என்பதை 2 எனவும் 4 என்பதை 8 எனவும் 8 என்பதை 3 எனவும் கொண்டால் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு கேட்கிறாங்க. 4 வகுத்தல் 3 பெருக்கல் 2 அப்படிங்கும்போது அதுக்கு 4க்கு பதிலாக நம்ம 8ன்னு போடணும், 3க்கு பதிலாக 2ன்னு போடணும், 2க்கு பதிலாக 4ன்னு போடணும். இப்போ போர்டு மாஸ் ரூல் படி என்னது? டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட். அப்போ டிவைட் பண்றது ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். டிவைட் பண்ணா என்னது? 8 வகுத்தல் 2 4, 4 பெருக்கல் 4 16. அப்போ 16ங்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அதுதான் ஆன்சர். அடுத்தது 37. இப்படி இது ஒரு பேட்டர்ன். எது பேட்டர்ன் சொல்லி கண்டுபிடிக்கணும். A-AB-AB-DA-CDE அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி தெரியுது அப்படின்னா, எங்க AB
next ABC, next ABCD, next ABCDE. first 2 எழுத்து, அதுக்கப்புறம் 3, 4, 5 எழுத்துன்னு வரும். அப்போ அந்த டேஷை மட்டும் எடுத்து எழுது. B, C, C, B. B, C, C, B அப்படிங்கிறது ஆப்ஷன் 2. அதுதான் ஆன்சர். அடுத்தது 38வது கொஸ்டின். இதுவும் அதே மாதிரி பேட்டர்ன் தான். டேஷ் BB M டேஷ் A MB டேஷ் M டேஷ் A டேஷ் BB அப்படிங்கிறது இருக்கு. இப்போ நம்ம ஏதாவது ஒரு இதை எடுத்துக்கணும். BM இதை ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் விட்டுடலாம், அதுக்கப்புறம் கூட நம்ம பார்த்துக்கலாம். BMA அப்புறம் இதை அப்படியே மாற்றி AMB, மறுபடியும் BMA AMBன்னு வரும். அப்போ என்ன போட முடியும்? ஃபர்ஸ்ட் வந்து அப்போ இங்கே BMAன்னு இருக்கனால இங்கே AMB தான் இருக்கும். அதனுடைய 2 லெட்டர் தான் அப்படிங்கிறனால M போட்டுக்கிறோம் இங்கே. அப்போ M ஃபர்ஸ்ட் M A B BA M MA BAM அப்படிங்கிறது 3வது ஆப்ஷன். நெக்ஸ்ட் 39வது கொஸ்டின். AX CX EVன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க இந்த 4 ஆப்ஷன்ல இருந்து. இப்போ AZ அப்படிங்கிறது ஃபார்வர்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் லெட்டர், ரிவர்ஸ்லேருந்தும் ஃபர்ஸ்ட் லெட்டர். சியும் ஃபார்வர்ட்லேருந்து 3rd லெட்டர், எக்ஸுங்கிறது ரிவர்ஸ்லேருந்து 3rd லெட்டர். ஈங்கிறது ஃபார்வர்டில் 5th லெட்டர், விங்கிறது பேக்வர்ட்லேருந்து 5th லெட்டர். அப்போ இதுக்கும் இதுக்குமே கனெக்ஷன் பார்க்குறோம். ஏக்கு பியை ஸ்கிப் பண்ணிட்டு சி வந்திருக்காங்க, அதே மாதிரி சியிலிருந்து டியை ஸ்கிப் பண்ணிட்டு இ. அப்போ இங்கே இந்த என்ன இருக்கும்? எஃப்எஸ் ஸ்கிப் பண்ணிட்டு ஜி இருக்கும். ஜி வந்து எத்தனாவது லெட்டர்னா 7th லெட்டரு. அப்போ ரிவர்ஸ்ல இருந்து 7th லெட்டர் என்ன அப்படின்னு பார்த்தா டி. அப்போ ஜிடி அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் 3வது ஆப்ஷன். அடுத்தது 40th கொஸ்டின். இதுல ஒரு ஸ்கொயர் சதுரம் கொடுத்துருக்காங்க. 5 6 30 4. இப்போ நீ கூட நினைக்கலாம் 5 6 பெருக்கி எழுதியிருக்காங்கன்னா இந்த 2 நம்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ இந்த 2 நம்பரையும் பெருக்கினா எவ்வளவு? 15. I 3 15, 6 மைனஸ் 4 2. இப்போ 15 2 பெருக்கினா 30 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இங்க வந்து 4 இங்க கூட்டியிருக்கான், 12ன்னு வரணும் இல்லையா? இந்த 2னுடைய டிஃபரன்ஸ் வந்து 2. 4 கூட்டினா 4 கூட்டல் 2 6. 6 இன்ட்டு 2 12. அப்போ இங்க வந்து அதே மாதிரி இங்க பெருக்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெருக்கிட்டு இங்க கூட்டியிருக்காங்க அப்படின்னா 4ன்னு வரும். 4 இங்க கூட்டல் இது 2யும் பெருக்குனா 0. அப்ப 4ங்கிற ஆப்ஷன் இதுல இல்ல. அப்போ என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா இத பெருக்குனா 3 ஒரு 3 3. இங்க 2 மைனஸ் 0 2. அப்ப 3 2ஆல பெருக்குனா 6. செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டா வருது. அடுத்து 41வது கொஸ்டின். இந்த ஒரு வட்டம் கொடுத்துருக்காங்க. 8 9 16 15. எல்லா நம்பர்ஸையும் கூட்டினா 17 16 33 15 48. 48 4ஆல வகுத்தா 12. அதே மாதிரி தான் எல்லாமே. 22 பிளஸ் 4 பிளஸ் 10 பிளஸ் 28 எல்லாத்தையும் கூட்டினா 64. 4ஆல வகுத்தா 16. அதே மாதிரி தான் இந்த இதுக்கு ஆன்சருக்கும் அப்படிதான் கண்டுபிடிக்கணும். எல்லா நம்பர்ஸையும் 10 24 50 36 எல்லாத்தையும் கூட்டினா 120. 120 4ஆல வகுத்தா ஆப்ஷன் 30. செகண்ட் ஆப்ஷன் ஆன்சர் வந்து 30. அடுத்தது 42வது கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. 7 இங்க 4 4 56னா இந்த 2 நம்பரையும் கூட்டிட்டு 7ஆல பெருக்கிடணும். 4 4 கூட்டினா 8 8 இன்ட்டு 7 56. அதே மாதிரி 5 பிளஸ் 3 8 8 பிளஸ் 8 பெருக்கல் 5 40. அப்போ இங்க என்னவா இருக்க முடியும்? இங்க 6 எந்த நம்பரால பெருக்குன்னா 48 வரும் 8. அப்போ இங்க இங்க என்ன இருக்கும்? 2ன்னு இருந்தாதான் 6 பிளஸ் 2 8 48. அதாவது 6 பெருக்கல் 6 பிளஸ் x இஸ் ஈக்குவல் டு 48. இந்த இடத்துல என்ன போடணும்? 2 அப்படிங்கிற ஆப்ஷன் தான் கரெக்ட். இப்போ 4வது ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்தது 43வது கொஸ்டின். இந்த ரொம்ப சிம்பிளா தான் இருக்கா. 16 13 29. இங்க 14 15 14 29. அதே மாதிரி தான் 12 9 21 10 11 21. அப்போ 8 பிளஸ் 5 6 பிளஸ் 7 ரெண்டுமே 13. செகண்ட் ஆப்ஷன். அடுத்தது 45. கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் வேறுபட்ட ஒன்றை கண்டறியும். ஆன்ஷியன்ட் ஹிஸ்டரி, மாடர்ன் ஹிஸ்டரி, ஹிஸ்டரி அண்ட் மெடிவல் ஹிஸ்டரின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்ஷியன்ட் ஹிஸ்டரி, மாடர்ன் ஹிஸ்டரி, மெடிவல் ஹிஸ்டரிலாம் ஹிஸ்டரியினுடைய ஒரு பார்ட்டு. ஆனால் அதில் ஹிஸ்டரி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க.
மூன்றாவது தான் வந்து வேறுபட்ட ஒன்று. அடுத்தது 46வது கொஸ்டின். M என்பவர் n இன் சகோதரர், B என்பவர் n இன் சகோதரர், M என்பவர் D இன் சகோதரர் எனில் உறுதியாக அமையும் உறவு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ n இன் சகோதரர் M, அதே மாதிரி n இன் சகோதரர் B. ஓகேயா? இப்போ n என்பவர் b இன் சகோதரன் நம்ம சொல்ல முடியாது. n வந்து ஜெண்டர் தெரியல, ஆனா பெண்ணாங்கிறத இதை வச்சு நம்ம சொல்ல முடியாது. m என்பவர் n இன் சகோதரன் தான் இருக்கு. என்ன ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம். அதனால இந்த ரெண்டு ஆப்ஷனும் n என்பவர் சகோதரன் கொடுத்திருக்காங்க இல்லையா, இந்த ரெண்டு ஆப்ஷன் நம்மளால சொல்ல முடியாது, உறுதியாக சொல்ல முடியாது. ஆனா m என்பவர் b இன் சகோதரர், m வந்து n-க்கும் சகோதரர், b வந்து n-க்கு சகோதரர். அப்போ இந்த ரெண்டு பேரும் எப்படி இருப்பாங்க? b-யும் m-ம் சகோதரர் சொல்லலாம் இல்லையா? m என்பவர் b-னுடைய சகோதரர். அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் 47வது கொஸ்டின். x மைனஸ் z என்பது x என்பவர் z இன் தாய். இப்படி x மைனஸ் z அப்படின்னு சொன்னா என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, z-னுடைய தாய் வந்து x அப்படின்னு சொல்லி மீன் பண்ணுது. x பெருக்கல் z-னா x என்பவர் z-னுடைய தந்தை மீன் பண்ணுது. x பிளஸ் z அப்படின்னா x அப்படிங்கிறவர் வந்து z-னுடைய மகள்னு மீன் பண்ணுது. அப்படின்னா எது கூற்று சரியானது அல்ல அப்படின்னு கேட்டுட்டு ஒரு இதை கொடுத்துருக்காங்க. ஓகேயா? இதுதான். இப்போ மைனஸ் அப்படின்னா x வந்து தாய், பெருக்கல் அப்படின்னா x வந்து z-னுடைய தந்தை, இது வந்து பிளஸ் அப்படின்னா x வந்து z-னுடைய மகள். ஓகேயா? அப்படின்னா என்ன கொடுத்திருக்காங்க? m மைனஸ் n பெருக்கல் t பிளஸ் qன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ இதை வச்சுட்டு என்ன சொல்லலாம்? qனுடைய மகள் தான் t. இந்த பெருக்கல் குறிய வச்சுட்டு t-னுடைய தந்தை தான் n. இதை வச்சுட்டு m மைனஸ் n வச்சுட்டு n-னுடைய தாய் தான் m. ஓகேயா? இப்போ இதை வச்சு நம்ம என்ன எழுதலாம்? t என்பவர் qவினுடைய மகள் எழுதலாமா? t தான் qவினுடைய மகள். அடுத்தது n என்பவர் t இன் தந்தை, m என்பவர் n இன் தாய். அப்படி இதை தான் எழுத முடியும். ஓகேயா? அதிலிருந்து எது வந்து சரியானது அல்ல அப்படின்னா, t என்பவர் n இன் மகள், t வந்து n-னுடைய மகள்ங்கிறது கரெக்ட். n-னுடைய மகள், அதாவது இவர் வந்து தந்தை, இவர் தாய். q வந்து தாய், t-னுடைய தாய் தந்தை. அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். t என்பவர் n-இன் மகள்ங்கிறது கரெக்ட். அடுத்தது n என்பவர் qவின் மனைவி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. n என்பவர் qவினுடைய மனைவிங்கிறது தப்பு தானே? qவினுடைய கணவன் தான் வந்து n. அப்போ இதுவும் தவறு. இங்க பாரு, q என்பவர் n-இன் மனைவின்னு கொடுத்திருக்காங்க. இது ரெண்டும் கரெக்ட். அடுத்தது t என்பவர் m-இன் பாட்டின்னு கொடுத்திருக்காங்க. m வந்து தான் t-னுடைய பாட்டி, ஆனா t என்பவர் q-இன் பாட்டின்னு கொடுத்திருக்காங்க. இதுல ஆன்சர் வந்து ரெண்டுமே தவறா வருது. 2 4மே தவறாக வருது. 48வது கொஸ்டின். a பிளஸ் b என்பது a என்பவர் b இன் சகோதரர், a மைனஸ் b னா a என்பவர் b இன் சகோதரி, a பெருக்கல் b னா a என்பவர் b இன் தந்தை இப்படின்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் c என்பவர் a இன் மகன் என்பதை குறிப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது a பிளஸ் b னா a வந்து b இனுடைய சகோதரர், a மைனஸ் b னா a வந்து b இனுடைய சகோதரி, a கிராஸ் b a பெருக்கல் b அப்படின்னா a வந்து b இனுடைய தந்தை. இதை வச்சுட்டு நம்ம இந்த ஆப்ஷன்ல c என்பவர் a இன் மகன் அப்படிங்கிறத எது குறிக்குதுன்னு பார்க்குறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து a மைனஸ் b கிராஸ் c பிளஸ் b. இப்போ இதுல இருந்து என்னது, இங்க பிளஸ்ஸா, c வந்து சகோதரர்னு குறிக்குது, b வந்து b-னுடைய சகோதரர் c. இதை b கிராஸ் c எடுத்தேன்னா b வந்து தந்தைன்னு இருக்கும். அப்போ ba வந்து தந்தையாகவும் சகோதராகவும் இருக்க முடியாது இல்லையா? அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. அடுத்தது ஃபோர்த் ஆப்ஷன் எடுக்கிறோம். ஃபோர்த் ஆப்ஷன்ல இந்த பிளஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம், c பிளஸ் b. இதுல வந்து c வந்து b-க்கு சகோதரர். ஓகேயா? இதுல வந்து b வந்து c-க்கு சகோதரி. ஓகேயா? அடுத்தது a கிராஸ் b அப்படின்னா b-னுடைய தந்தை a.
அப்போ சிக்கும் தந்தை தானே. அப்போ சி என்பவர் ஏனுடைய மகன் அப்படிங்கிறது எது சாட்டிஸ்ஃபை பண்ணுது? 4வது ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேயா? அடுத்தது 49வது கொஸ்டின். முதலில் உள்ள 2 வார்த்தைகளுடைய ஏதேனும் ஒரு தொடர்பு உள்ளது. அதே தொடர்பின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தெரிவுகளிலிருந்து பொருத்தமானதை தேர்ந்தெடு. பேர்ன் ஆயின்மெண்ட். பேர்ன்னா உனக்கு தெரியும், தீக்காயம். அதுக்கு உடைய மருந்து வந்து ஆயின்மெண்ட் போடுவோம். கிரீஃப் அப்படின்னா துன்பம். அதுக்கு என்ன பண்ணா? அதனுடைய ஆறுதல். அப்படி துன்பத்தை சரிப்படுத்துறது ஆறுதல். ஆப்ஷன் 3. இதனுடன் அடுத்தது வீடியோவில் சந்திப்போம். இது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.